வழக்கமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இந்த விவிலியத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு அது பல்வேறு நிகழ்வுகளால் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டது. இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, எல்லாருடைய வீடுகளிலும் இது அலங்கரிக்கப்பட வேண்டும். எல்லாருடைய வீடுகளிலும் இது நிலை பெற வேண்டும். இது மையத்தை அடைய வேண்டும் என்று ஆலயத்தின் மையத்துக்கு விவிலியம் வந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் மையத்தில் விவிலியம் இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்வின் மையமாக விவிலியம் இருக்க வேண்டும். அதுதான் இதனுடைய நோக்கம். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ புத்தகத்தை நாம் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், பசங்க நிறைய படிக்கிறீங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் 11ஆம் படிக்கிற பிள்ளைங்களாம் இவ்வளோ பெரிய புத்தகம் படிக்கும். அவங்க புத்தகத்துல வச்சு இவ்வளோ வரும், ஒரு வருஷத்துல அவ்வளோ படிச்சிடறாங்க. படிக்கிறாங்க தானே? இது எவ்வளோ பெருசு இருக்குது, இதையா படிக்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்து இருக்கிறீங்க, ஒரு முறையாவது சிம்பிளஸா படிச்சிருக்கிறீங்களா? காரணம், இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவ்வளவுதான். ஒரே வருஷத்துல ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் இவ்வளவு பெரிய புக்கு படிக்கணும். இங்க இருந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதெல்லாம் எடுத்து இவ்வளவு வரும். அப்படிதானே? அதில் ஒரு பகுதி கூட இருக்காது. அதில் ஒரே ஒரு பகுதி கூட இருக்காது. அவங்க தமிழ் புக்கு இல்லை இங்கிலீஷ் புஸ்தகம் பெருசா இருக்கும், கொஞ்சம் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி 400 மார்க்கு 500 மார்க்கெல்லாம் வாங்கி அதெல்லாம் விட்டு வந்துட்டோம். ஆனா இந்த புத்தகத்தை வாங்கணும், வாங்கியிருக்கிறோம், எல்லாம் கையில் வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வச்சிருக்கீங்க, வீட்டில் இருக்கிறோம். இதை ஏன் படிக்க மாட்டோம்? இதை ஏன் படிக்க? ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை இதை விட ஒரு 100 மடங்கு புத்தகத்தை பெருசா ஒரே வருஷத்தை படிச்சு முடியும். ஒரே வருஷத்தை படிச்சு முடியும். அப்படிதான். ஒரே வருஷத்தை 6 மாசத்துல படிச்சு முடியும். 6 மாசத்துக்குள்ள 6 முறை படிக்கும். 6 மாசத்துக்குள்ள 60 முறை படிக்கும் அந்த குழந்தை. காரணம், அது மார்க். இது எது இல்லை. அதனால அது அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த விவிலியத்துக்கு நாம் கொடுக்கிறோம். இதுதான் இந்த நாளிலே நான் உங்கள் முன் வைக்கிற கேள்வி. அந்த மார்க் வரும், போயிடும் இல்லையா? 10ஆம் கிளாஸ் மார்க்லாம் இப்ப எல்லாரும் எனக்கே தெரியாது, நடந்தே போயிடும். ஆனால் அப்போ முக்கியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எப்படி இதை வாசிக்கிறோம், எப்படி இதை நாம் பாதுகாக்கிறோம் என்பதுதான் நாளிலே சிந்திக்க